வாணி, வாணி, வாணி உன்கிட்ட சொல்லாம இந்த ஊரை விட்டு போனதுக்காக இப்ப நான் மன்னிப்பு கேட்க வரல. ஏண்டா உனக்கு நான் துரோகம் பண்ணல, ஏமாத்தவும் நினைக்கல. உன்னை வீட்டுல விட்டு போன அதே ராத்திரி எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு எனக்கு டெல்லியில இருந்து தந்தி வந்தது. அந்த கம்பீரமான உருவம், என் மேல பாசத்தையே பொழிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தெய்வம் என்ன விட்டு போயிட்டாருங்கிற சோக செய்தி என்னால் நம்பவே முடியல. வாணி உன்கிட்ட சொல்லிக்க கூட நேரம் இல்லாம நான் டெல்லிக்கு பிறந்தேன் என் குடும்பத்தை பார்க்க. வாணி எங்க அப்பா இறக்கல, அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் மட்டும் இல்ல வாணி, என் தங்க புருஷ, அவளுடைய 2 பச்சிளம் குழந்தைகள், அதாவது என் குடும்பத்தில் என் தாயை தவிர மத்த எல்லாரையும் பணத்துக்காக 2 கொள்ளக்காரங்க கொலை செஞ்சிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ 5 பிணங்களை, நான் உயிருக்குறா நேசிச்ச 5 ஜீவன்களை தரையில படுக்க வச்சிருந்தாங்க. என் தாய் அழக்கூட சக்தி இல்லாம பிரம பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அந்த ஒரு காலம் என் நிலைமை எப்படி இருந்திருக்கும், என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் நல்லா யோசனை பண்ணிப்பாரு வாணி. அடுத்த நாள் எனக்கு இன்னொரு அதிர்ச்சி. என் தாய் வேதனை தாங்காம தூக்கு போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன பெத்தெடுத்த அந்த தெய்வம் தூக்குல தொங்குறதை என் கண்ணால பார்த்த வாணி, கண்ணால பார்த்து. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் கண்பிடிச்சு பாக்குறப்போ ஒரு மனநோய் ஆஸ்பத்திரியில இருந்தேன். எனக்கு புத்தி பேதலிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. 9 மாசம் பல பெரிய டாக்டர்கள் போராடி என்ன பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. வாடி, எனக்கு புத்தி தெளிஞ்சதும் ஒரே நாள் அனாதை ஆயிட்டு எனக்கு ஆதரவு தர யார் இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். சத்தியமா சொல்ற வாடி, ஓ முகம்தான் என் கண் முன்னால தெரிஞ்சது. அதுதான் நான் மேல வச்சிட்டு இருக்கிற தெய்வீகமான அன்பு. அது உன்னால புரிஞ்சுக்க முடியலனா அது என்னுடைய துர்பாக்கியம் தானே தவிர வேற ஒன்று இல்லை. ஆல் ரைட், நான் வரேன். ஆனா ஒண்ணு சொல்ற வாடி, நான் உயிரோடு இருந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன சந்திக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டா சத்தியமா சொல்றேன், உன் நினைப்போட பிரம்மச்சாரியா தான் வந்துட்டு இருப்பேன். வரேன். மறுபடியும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களே? இனிமே நான் எங்க போக முடியுமா? உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க? வேணும். ஹலோ வேணு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு உங்களுக்கே கிடைச்சிருச்சு. வாணி, நீங்க எப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன். குட் லக் அண்ட் குட் நைட். வர வேணும். தேங்க்யூ. வேணும், ஒரு நிமிஷம் பிளீஸ். வாசு, வாசு, நான் போயிட்டு போறேன். வாசு, கார் நம்பர் MSL 1747 ஒயிட் ஃபீல்ட் வெளியே நிக்குது. டிக்கே திறந்து இதெல்லாம் கொண்டு போய் வை. ஹலோ, கெட் மீ அக்கௌண்ட்ஸ். வாசி ஹியர். 313 வெக்கெட் ஆயிடுச்சு. அந்த பில்லை என் அக்கௌண்ட்ல சேர்த்துருங்க. நானா? அந்த பில்லுக்குரிய பணத்தை நான் தான் கட்டணும். தேங்க்ஸ். வாசு அங்கிள், இது வரைக்கும் நாங்க உங்க விருந்தாளியா இருந்தோம். இனிமே மிஸ்டர் வேணுவோட அங்கிள்னு சொல்லக்கூடாதான், அவரோட விருந்தாளியா இருக்க போறோம். ஓகே அங்கிள், மத்தவங்க எப்படியோ தெரியாது, உங்களை பார்க்க நான் அடிக்கடி வருவேன். தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஆண்டி. ஹலோ வேணு, இவர் பேர் விமல். ஹலோ யங் சாப், ப்ளீஸ் டு மீட் யூ. So bye.
ஐயா விக்டர். அதாங்க என் பேரு. ஆனா நான் ஒரு தப்பு செய்யலீங்க. தப்பா? ஆமாங்க, கேரேஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்து என்ன உங்க டிரைவர் சிமெண்ட் மூட்டை மாதிரி தூக்கி கொண்டு போட்டாருங்க. நான் தாயா கூட்டிட்டு வர சொன்னேன். கூட்டிட்டு வந்தா பரவாயில்லையே, சுமந்துகிட்டு எல்லாம் வந்தாருங்க. ஐயா, எங்க மகனை பத்தி விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாமே, இப்ப அவன் எங்க இருக்கான்? சத்தியமா சொல்றேங்க, உங்க மகனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. விக்டர், நீ பொய் சொல்ற. இல்லைங்க, இப்ப அந்த பழக்கத்தை விட்டுட்டேங்க. இப்ப ரெண்டு தான் சொல்றேன். உங்க பையன் கோபத்தால விட்டு விட்டு போற விஷயம் எனக்கு தெரியாதுங்க. உத்தியோகத்துக்காக அவன் கஷ்டப்பட்டதும் எனக்கு தெரியாதுங்க. என்னங்க, பெட்ரோல் பங்க்லயோ இல்ல செருப்பு கடையிலயோ அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான் இல்லைங்க. இப்படி சொன்னா எப்படியா? என் மகனை நான் உடனே பார்த்தாகணும். அவனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வரலட்சுமி, கொஞ்சம் சும்மா. விக்டர், அவனை பத்தி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியாதோ அதையும் சொல்லிடு. இப்ப கேட்டீங்களே, இது நியாயமான கேள்வி. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை தேடிட்டு தான் அவர் கோவாவுக்கு போயிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. கோவாவா? அவன் ஏன் அங்க போனா? அதான் சொன்னீங்களேம்மா, அந்த பொண்ணை தேடிட்டு. புரியல? அந்த பொண்ணை தேடிட்டு இவர் கோவா வரைக்கும் போயிருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு. அப்ப அவன் கோவாவில தங்குற இடமும் உனக்கு தெரியாது? தெரியாதுங்களே விவலப்பா. ஏங்க, அவர் பேலஸ் ஹோட்டல்ல தங்க போறேங்கிற சங்கதி என்கிட்ட சொல்லிட்டா போனாரு. பேலஸ் ஹோட்டல்? சரி, நீ போலாம். சந்தோஷம். என்னங்க, தற்செயலா ஒரு சமயத்துல உங்க பையனை நான் பார்க்க வேண்டி வந்துச்சுன்னா நான் நிச்சயமா சொல்லுவேங்க. உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் உள்ள பிரிஞ்சு துயரத்துல சோத்தையே மறந்துட்டு டீயும் பிஸ்கோத்துமா தின்னுட்டு இருக்காங்க. சரிதானுங்களா? வண்டி எடுப்பா. ஹலோ விமல், நீ வருவன்னு நினைச்சேன். வேணும் சார், அப்பா கிட்ட இருந்து தந்தி வந்திருக்கு. இந்த மாசம் 16ஆம் தேதி எனக்கும் வசந்திக்கும் கல்யாணமா. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாராம். வசந்தி வசந்தி, உன் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு. ஹலோ விமல். வசந்தி, நீ நான் ஆண்டி 3 பேரும் உடனே பெங்களூர் புறப்படணும். பெங்களூருக்கா? எதுக்கு? ஆமா ஆண்டி, டெலிகிராம் அப்பா கொடுத்திருக்காரு. வசந்தியை நான் கல்யாணம் பண்ணிக்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. இந்த மாசம் 16ஆம் தேதி நல்ல நாளா, முகூர்த்தம் கூட நிச்சயம் பண்ணிட்டாராம். வசந்தி, கங்க்ராட்ஸ். பாத்தீங்களா, கல்யாணம் சொன்னதும் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. தட்ஸ் நேச்சுரல். வேணும், 16ஆம் தேதிக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லையே. நாளைக்கு எல்லாருக்கும் ஃபிளைட் டிக்கெட் போட்டுருங்க. பிளைட்ல எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு வாணி. அப்போ எல்லாரும் உங்க கார்லயே போயிடலாம். நீங்களும் எங்களோட வந்தா நல்லா இருக்கும். எஸ், நானும் வரலாம். பட் வாணி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர 13ஆம் தேதி உனக்கு எனக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நானும் உனக்கு கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். போகலன்னா உங்களை நல்லா இருக்காது. பிக் சொசைட்டி பார்ட்டியை இன்னொரு நாள் வச்சுக்க முடியாதா? நானும் வசந்தி கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அந்த பார்ட்டி. என்ன வாணி, அன்னைக்குதான் உன்னை என் மனைவின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஓ வசந்தி, நீ வேணா விமலோட போ. நான் 14ஆம் தேதி வரேன். நோ ஆண்டி, நீங்க எல்லாமே நான் போக மாட்டேன். விமல், நீ? ஆண்டி, நான் தனியா போனா வேற ஏதாவது குழப்பம் ஏற்படும். எல்லாருமா சேர்ந்து 14ஆம் தேதியே போகலாம். நான் அப்பாவுக்கு ட்ரங்க் கால் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ வாணி. ஹலோ வாசு, உங்க வேலை நேரத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நானும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. வாசு, இந்த மாசம் 16ஆம் தேதி வசந்திக்கும் விமலுக்கும் பெங்களூர்ல கல்யாணம். அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். உங்களை நேர்ல அழைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். வாசு, நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டதாகவோ உங்களை ஏமாத்திட்டதாகவோ நீங்க நினைச்சா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல வாணி, ஏதோ அர்த்தமில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு என்ன நானே ஏமாத்திட்டேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பிளீஸ், நீங்க கூப்பிட்டு என்ன வேறுபடுத்தாதீங்க. தயவு செஞ்சு என்ன நீன்னு கூப்பிடுங்க.
நமக்குள்ள ஏற்பட்ட இந்த பரிச்சயமும் நான் உங்க மேல வச்சிருக்கிற தூய்மையான அன்பும் நீடிக்கணும்னு நான் விரும்புறேன். நான் வரேன்.